ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ சர்க்கிள்ஸ் தமிழ். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா 25/4/2025 இன்னிலிருந்து அடுத்த மாதம் 24/5/2025 மதியம் 11:59 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதனுடைய கரெக்ஷன், அதாவது அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான விண்டோ பீரியட் பார்த்திங்கன்னா 29/5/2025 அதாவது மதியம் 12:01 31/5/2025 மதியம் 12 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய எக்ஸாம் எப்போ பார்த்திங்கன்னா 12/7/2025 காலையில் 9:30 மதியம் 12:30 வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய போஸ்ட் மற்றும் வேக்கன்சியை பற்றி பார்ப்போம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3935 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 25 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கான வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 215 வேக்கன்சி இருக்கிறதாவும், ஜூனியர் அசிஸ்டண்ட் அதாவது நான் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு 1621 போஸ்ட் இருக்கிறதாவும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அதாவது 2 டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் 6 வேக்கன்சியும், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷனில் 5 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 46, அதாவது தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் 46, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரில் பார்த்திங்கன்னா 239 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டில் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் ஒரு போஸ்ட்டும், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும், மொத்தம் 2 போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா 1099 போஸ்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் செக்ரட்டரியேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரி சர்வீஸில் 1099 வேக்கன்சியும், தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3ல் பார்த்திங்கன்னா 335 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் 2 வேக்கன்சியும், தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டில் 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் 17 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீனோ டைப்பிஸ்க்கு மொத்தம் 368 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பர்சனல் கிளர்க்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு 54 வேக்கன்சி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து 54 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபாரஸ்ட் கார்டுக்கு 62 போஸ்ட்டும், அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸில் 62 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸில் 35 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 71 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்தில் 24 வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன்லேருந்து 15 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் வாட்சர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷனில் 50 வேக்கன்சியும், மொத்தம் 3935 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னுடைய எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் முதல்ல ஏஜ் லிமிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 50 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏஜ் லிமிட் இருக்குது. உங்களுக்கு சூட்டபிளான போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ஏஜ்ன்ட்டு சொல்லி பிடிஎஃப் செக் பண்ணிக்கோங்க. அதோட டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் கார்டாக போகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இருக்கணும், இந்த ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு இன்ஃபோ சர்க்கிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.